உங்களுக்கு சினிமா மேல முதல்ல காதல் வந்தது எப்போ? நான் சின்ன வயசில் ஐயோ! நீங்க சார் சார்ன்னு கூப்பிடுறது எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. சின்ன வயசில் இந்த சிகரெட்டு பெட்டியில் சிகரெட்டு பெட்டி அதில் ஓட்டை போட்டு நானே வரைவேன் கதை வரைஞ்சி இவன் இந்த குதிரையில் சவாரி செய்து கொண்டு போகிறான், குதிரையிலிருந்து கீழே விழுகிறான், படம் வரைவேன். வரைஞ்சி இதில் சுற்றிட்டு இங்கே ஒரு கட்டம் கட்டி இப்படி பையங்களுக்கெல்லாம் காட்டுவேன். அப்படி அது ரன்னிங்கில் ஒரு பயோஸ்கோப் மாதிரி. ஆமாம், இப்படி 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 சுற்றி காட்டுவேன். அவங்களுக்கு ஒரு கால்னா டிக்கெட் போடுவேன். போட்டு அப்போ சினிமா மேலே ஒரு இருந்தது. பராசக்தி வெளியாகுது, அதுக்கு முன்னாடியே ஜெகதல பிரதாபன் 2-3 படங்கள். பராசக்தி வெளியானோன்னு ஒரு சின்ன ஓவியம் மாதிரி எனக்கு அதனுடைய வசனங்கள், சிவாஜி இதெல்லாம். அப்போ ரோடெல்லாம் முதல்ல நாகேஸ்வரர் தேவதாஸ் மேலே ஒரு பெரிய காதல் இருந்துச்சு. ஓ தேவதாஸ். அதுக்கப்புறம் சிவாஜி சார் வந்தோடனே தான் எனக்கு சினிமா மேலே ஒரு பெரிய தாக்கம் வந்துச்சு. அது என்னென்னா, அந்த டயலாகில் கோர்ட்டில் கலைஞருடைய வசனம், நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, இது விசித்திரம் இல்லை, வழக்காடும் நான் புதுமையான மனிதனும் இல்லைன்னு அதை மனப்பாடம் பண்ணி எல்லா இந்த சடங்கு வீடு கல்யாண வீடுல மைக்கு வச்சுருப்பாங்க, பெரிய ஃபோனு, அதில் உட்காந்து பேசுகிறது டயலாக். இப்படி பைத்தியம் பிடிச்சாலஞ்சு ஒரு சீசன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஐ டிட் ட்ராமா 7 நாடகங்கள். அந்த 7 நாடகங்களில் தமிழாசிரியர் என்னை செலக்ட் பண்ணி ஒரு நாடகம் டைரக்ட் பண்ணினார். சரி, அந்த 7 நாடகத்தை பெஸ்ட்டு ட்ராமா, பெஸ்ட்டு டைரக்டர், பெஸ்ட் ஆக்டர்னு 9th ஸ்டாண்டர்டில் வாங்கினேன். அங்கே போட்ட விதை அந்த தமிழாசிரியர் சொன்னார், நீ பெரிய டைரக்டர் அவரோட. நான் நடிகனாக வரலான்னு விரும்பி என்னுடைய டைரக்டர் வந்தேன். ஆனால் அவருடைய வாக்கு பழிச்சிச்சு. தமிழாசிரியர் டைரக்டராக வந்து நடிகனாக. நீங்கள் டைரக்ட் பண்ண ஹீரோஸ் ஆக்டர்ஸ்லேயே லவ்வை ரொம்ப அழகாக பிரதிபலிக்கக்கூடிய ஆக்டர் யார் ஆர் ஆக்ட்ரஸ் யார்? எல்லாரையும் ரொம்ப நல்லா தான். ரஜினியவே நான் லவ் பண்ண வச்சவன். கமல் அதில் எல்லாம் கிங்கு, சொல்லவே வேண்டியதில்லை. பட் யூத் லவ்னு சொல்லி நான் என்னுடைய சொல்ல கார்த்தி தான் ஒரு யூத் லவ், அலையுவதில்லை. அதேமாதிரி ராதா, அப்போ கனவு கண்ணியாயிட்டா தமிழ்நாட்டில். அப்போ ராதா எவ்வளோ பெண்ணு, அந்த பொண்ணு மட்டும் அந்த பொண்ணு மேலே இவ்வளோ கருப்பாக இருப்பாளே தவிர ஒரு ஈகர்னஸ் இருந்தது எல்லாருங்க. அந்த 2 ஜோடி தான் என்னை வந்து தமிழகத்தில் ரொம்ப ஒரு ஓவியம் மாதிரி கொண்டு போய் தெளிச்சது. அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு. அது ஒரு டேலண்ட் இல்லை? எப்படி நீங்கள் இவங்க கிட்ட இந்த இந்த ஒரு ஸ்பார்க் இருக்குங்கிறது உங்களுக்கு எப்படி? ஒரு டைரக்டருக்கு எல்லாமே தெரியணும் சார். யூ ஷுட் நோ எவ்ரிதிங். நான் இப்போ பேசுகிறேன் இல்லையா, இந்த இந்த வாசகங்கள் கூட அப்படிங்கிற அப் அண்ட் டவுன் இருக்கு இல்லையா, இதை சொல்ல தெரியணும். உச்சரிப்பு சரியாக இருக்கணும். இப்போ சிவாஜிகிட்ட கற்றுக்கிட்டதே நான் தான். எங்கே மேலே ஏற்றணும், எங்கே கீழே இறக்கணும், அதை ரொம்ப அற்புதமாக நடிகிறதுல தான் என்னுடைய பாதிப்பு. அதே மாதிரி நான் எல்லோரும் சொல்லிக் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணணும்னா அதை பண்ணுவேன். அதை எப்படி சார், எங்களுக்குன்னு சொந்த ஐடியா இல்லை. நான் 8 மாதம் யோசிக்கிறேன் ஒரு கதையை. நீ 8 மணி நேரத்தில் உனக்கு நான் அந்த படம் எடுக்கணும். நீ வந்து உட்கார்றது 8 மணி நேரம் தான். 4 மணி நேரத்தில் நான் 8 மாதம் சுமந்த அந்த கருவை உங்கள்கிட்ட ஒப்படைக்கும் போது சிதையாமல் ஒப்படைக்கணும் இல்லையா. அதனால் நான் பண்ணுறது அப்படியே பண்ணு. என்ன, நான் 8 மாதமாக யோசித்துருக்கேன், எங்கே பார்க்கணும், எப்படி வேணும். ஓ இல்லை, இந்த பாவங்கள்லாம் நான் சொல்லினதை செஞ்சால் தான் வரும், உங்களுக்காக வர்றது இன்னும் கொஞ்சம் காலம் போட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் வந்து டிக்டேட்டர்ஷிப் அதில். அதாவது டைரக்ஷனில் 3 வகை இருக்குது சார். ஒத்து போவது, நடிகர்களோடு ஒத்து போயிடுறது, உடன்படுவது, அவங்களோட உடன்படுவது, கான்ட்ராடிக்ட், அவங்களுக்கு நேர் எதிராக டிக்டேட்டர்ஷிப். நான் டிக்டேட்டர், எப்போ சர்வாதிகாரி, நான் சொன்னதை செய்,
அப்படின்னு. இப்போ ஒரு ரேண்டம் சீன் எடுத்துக்கிறேன். இப்போ 16 வயது நிலையில இப்போ ஸ்ரீதேவி வந்து கண்ணை படபடன்னு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லி ஆமாம். பண்ணதா? ஆத்திலங்கலையும் யோசிப்பான் என்ன பண்ணுறது அவன் அப்படின்வான். கெண்ட விளையாடணும் அது சாங்கை அதனுடைய பூங்கில் நம்ம போய் எடுக்கணும். ஆ. எனக்கு சாங் பிக்சரைசேஷனில் நான் நான் எனக்கு நானே சொல்லக்கூடாது, பின்னி எடுத்துடுவேன். இன்றைக்கி ஜானகிம்மா சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ பாட்டு பாடிட்டேன் பாரதி ராஜா, ஆனால் நீங்கள் படம் எடுக்கும்போது மட்டும்தான் என் பாட்டுக்கு உயிர் இருக்குங்க ஜானகிம்மா. இல்லை, எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அந்த அந்த பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் இல்லை, அந்த ஆரம்பத்தில் இந்த சோலோ வயலின் வரும்ல, அப்போ வந்து ஒரு ஃபுல் செக்மெண்ட் அது ஒன்றே ஒன்று தான். அது வந்து அவங்க உள்ளே விழுந்துடுறாங்க ரேவதி, அவர் வந்து வெளியே இழுக்கிறாரு. அதுதான் வந்து அந்த ஹோல் இதுக்கே ஆரம்பம். அந்த பாண்டியன் இஸ் ஆமாம். புல்லிங் த ரோப் அண்ட் ரேவதி வந்து மேலே வராங்க. ஸோ அது அதெல்லாம் ஏமாத்து வேலை சார். அப்படி ஓடி வந்து விழுந்தோடனே அதே இடத்தவே வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டூலை போட்டு இப்படி இப்படி பண்ணி மேலே போகிற மாதிரி எடுத்துருவேன். அது அது சரி.